இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த உடல் இந்த தலையோடு இணையப் போகிறது அப்படிங்கிற மாதிரி தான். இது ரெண்டையும் எடுத்து மாற்றி மாற்றி போட்டு ஒரு மொபைலையாவது ஒர்க்கிங் கண்டிஷனில் கொண்டு வர போகிறேன். என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் டிஸ்பிளேலாம் நல்லா இருக்குது. ஆனால் இதில் பேட்ரி போடுறோம் அப்படின்றப்ப இது வந்து ஒர்க் ஆக மாட்டேங்குது. பேட்டரி மட்டும் போட்டால் போதுமா, இது ஆன் பண்ண வேணாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, உள்ளே இருக்கிற டிஸ்பிளே வந்து எதையுமே நம்ம ஆன் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. நார்மலாக பேட்டரி போடுறோம் அப்படின்னும் போது அதுவே ஆட்டோமேட்டிக்காக உள்ளே ஆன் ஆயிரும். இதில் பார்த்திங்கன்னா இந்த லைன்லாம் வந்திருக்கு அங்கங்கே. அந்த டிஸ்பிளேயை பார்க்கும்போது நல்லா இருக்குது. அதனால் நம்ம இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதை தூக்கி அதில் மாற்றிடலாம். இதில் ஃப்ரண்ட் டிஸ்பிளேயுமே பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி சென்டரில் வந்து ஒரு கிராக் விட்ட மாதிரி அந்த இது போயிடுச்சு போல். ஆனால் வெளியவுமே மொபைல் வந்து ஒர்க்கிங்கில் தான் இருக்குது. இந்த வெளியே இருக்கிற மொபைல் தனியாகவும் உள்ளே இருக்கிற அந்த மொபைல் தனியாகவும் செப்பரேட்டாக தான் ஒர்க் ஆகும். இப்போ உள்ளே இருக்கிறது ஆன் ஆகிடுச்சுன்னா தான் இந்த மொபைல் ஆனே ஆகும். அதனால் இப்போ நம்ம என்ன பண்ணலான்னா ஃபுல்லாக பிரிச்சுருவோம். பிரிச்சுட்டு இது எப்படி இருக்குது, கண்டிஷன் ஓகேவா அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த மொபைலுங்களை பொறுத்தளவுக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, நோக்கியாவை பொறுத்தளவுக்கு மேலே இருக்கிற பேனலை வந்து நமக்கு வேணுன்ற மாதிரி டிஃப்ரெண்ட்டாக கலரில் வாங்கி மாட்டிக்கலாம். ஒரு வாரத்துக்கு இந்த கலர்லேயும் இன்னொரு வாரத்துக்கு இன்னொரு கலர்லேயும். நோக்கியாவை பொறுத்தளவுக்கு அப்போ இந்த பவுச்சுங்கிறதுலாம் கம்மியாக தான் இருந்தது. இந்த பேனலுங்களே வந்து நல்லா கம்மி ரேட்டில் கிடைக்கும், ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக. இப்போது இதில் பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும், டிஸ்பிளே மேலே வந்து ஏதோ கிராக் விட்ட மாதிரி இருக்குது. அதனால் இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, இது ஃபஸ்ட்டு பிரிக்கிறதுக்கு முன்னாடி ஒர்க் ஆகாத இந்த மொபைலை ஃபஸ்ட்டு நம்ம பிரிச்சுருவோம். பிரித்து பார்த்தோம் அப்படின்னா உள்ளுக்குள்ளே எப்படி இருக்குது, நல்லா இருக்கா, இல்லை வேறு ஏதாவது யாராவது எடுத்து ஒர்க் பண்ணியிருக்கிறாங்களா அப்படின்ற கண்டிஷனை பார்த்துடலாம். எதுக்காக அப்படின்னா, நம்ம இப்போ அதை நல்லா பிரித்து எடுத்து முடித்ததுக்கப்புறம் இதில் வந்து ஃபுல்லாகவே டேமேஜ் ஆகி இது ஒர்த்தே இல்லை அப்படின்னா இதை எடுத்து நம்ம மாற்ற முடியாது. அதனால தான், வேறு எதுக்குமே கிடையாது. இதோடைய ஸ்க்ரூன்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெரிய சைஸு. சரி, ஓகே, அதையும் எடுத்துருவோம். எடுத்து நம்மள்கிட்ட இருக்குது, எல்லா டூல்ஸுமே வச்சுருக்கிறேன். நோக்கியாவுக்கானது எல்லாமே இருக்குது. இதோடைய ஸ்க்ரூவே டிஃப்ரெண்ட் டைப்பாக தான் இருக்கும். எவ்வளோ பெருசு இருக்குது பார்த்தீங்களா, ஒரு மொபைலில் இருக்கிற மாதிரியே இருக்குது. இப்போலாம் இந்த மொபைல் யார்கிட்டையாவது இருக்கிறதே ரேரு தான். இதெல்லாம் இப்போ நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, என்ன இந்த ஃபோன்லாம் வச்சு யூஸ் பண்ணுறானா அப்படின்வாங்க. ஆனால் இது அப்போது 2007 இந்த காலகட்டங்களில் வரும்போதே பார்த்திங்கன்னா, இது வந்து ஒய்ஃபையோடு இருக்கிற ஒரு மொபைல் தான் இதெல்லாம். இதிலே ஒய்ஃபை எல்லாமே இருக்குது. இதுக்கு முன்னாடி இது வேலை பார்த்துருப்பாங்கன்னு தோணுது எனக்கு. ஓகே, ஏன்னா எதையுமே சரியாக மாட்டலை, சும்மா வச்சுருக்குறாங்க, எடுத்து பிரித்து வேலை பார்த்துருக்குறாங்க. டிஸ்பிளேலாம் பார்த்திங்கன்னா இப்படி ஸ்டிப் டைப்பில் தான் இருக்கும். இங்கேருந்து சென்சார் எல்லாத்தையுமே பிரித்து வைக்கிறாங்க. பார்க்கலாம் எந்தளவுக்கு ஒர்க்காகவும் ஆகாது அப்படிங்கிறத பிரித்தா மட்டும்தான் நமக்கு தெரியும். எல்லாமே கொட்டுது. இது வந்து பார்த்திங்கன்னா ஆன் ஆஃப் சுவிட்சு. இதில் இருக்கிற ஆன் ஆஃப் சுவிட்சை வந்து கட் ஆகிருக்கு. அதனால தான் இது வெளியே இருக்கிற இந்த மொபைலை ஆன் பண்ண முடியல நம்மளால். மொபைல் பட்டன் எல்லாமே போயிடுச்சு. நமக்கு தேவை உள்ளே இருக்கிற அந்த டிஸ்பிளே மட்டும்தான் தேவை. அதனால் நம்ம இதை மட்டும் தனியாக பிரித்து எடுத்தால் போதும். ஓகே, இங்கே தான் ஸ்டிப்பு கொடுத்துருக்குறாங்க. இப்போ நம்ம இந்த டிஸ்பிளே மட்டும் தனியாக எடுத்துட்டோம். பார்க்கலாம், இதையும் நம்ம அதில் கனெக்ட் பண்ணி பார்ப்போம். ஒர்க் ஆகுமா ஒர்க் ஆகாதா அப்படின்னு எனக்கு சரியாக தெரியல. இருந்தாலும் ட்ரை பண்ணுவோம். இல்லை இந்த ஸ்டிப்பு தான் பிரச்சனை அப்படின்னா ஸ்டிப்பை கூட இதிலேருந்து கூட பிரித்து எடுத்துக்கலாம்.
ஏன்னா இதில் ஸ்டிப்பு நல்லா இருக்கா அப்படின்றது எனக்கு சரியாக தெரியல, பார்க்கலாம். இது பார்த்தீங்கன்னா ஸ்டிப்பு எல்லாமே பாருங்கள் பேனலோடைய அது கூட அட்டாச் பண்ணி எல்லாம் ஒட்டியே வச்சுருக்குறாங்க. அப்போது நோக்கியா பொறுத்தில் இருக்கு. சரி, ஓகே. இப்போ இதில் இருக்கிறது எல்லாமே பார்த்திங்கன்னா ஸ்க்ராப் தான். எடுத்து ஓரமாக வச்சுருவோம். இந்த டிஸ்பிளே நல்லா இருக்கா அப்படின்னு தெரியல, க்ளீன் பண்ணுவோம். க்ளீன் பண்ணிட்டோம் அப்படின்னா தெரிஞ்சிடும். இந்த பட்டன் எல்லாமே கொட்டிருச்சு. இது எல்லாமே பார்த்திங்கன்னா இதில் உள்ள காம்பனன்ட்ஸ் எல்லாமே குட்டி குட்டியாக வந்துருச்சு. தெரியுதா உங்களுக்கு? இப்போ பாருங்கள் எல்லாமே தனியாக தெரியும். நான் இது வந்து 3x ஜூமில் போட்டிருக்கிறேன். இப்படி போட்டால் தான் இது இத்தினோண்டா உங்களுக்கு தெரியும். ஏன்னா இதெல்லாம் வந்து ரொம்ப நாள் அப்படியே வச்சுருந்ததுனால தண்ணியில எல்லாம் போட்டிருந்துருக்கலாம், வாய்ப்பு இருக்குது. அதனால தான் இது வந்து எதையுமே ஒர்க் ஆகாமல் இருந்திருக்கும். இப்போ அதோடைய கண்டிஷன் எப்படி இருக்குது அப்படின்னு எனக்கு சரியாக தெரில, பார்ப்போம். நல்லா இருந்தால் நமக்கு லக்கு, இல்லைன்னா ஜவஹருக்கு தான் லாஸு, நமக்கு இல்லை. ஏன்னா இது எல்லாமே அவரோடைய ப்ராடக்ட் தான், என்னது கிடையாது. நான் அவருடைய சேனலில் வேணால் உங்களுக்கு கீழே கொடுக்குறேன், நீங்கள் அதை பாருங்கள். இல்லை ஐ பட்டனில் மேலே கொடுக்குறேன், நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் அவர் சேனலை. இப்போ நம்ம இதே பிரித்து எடுத்துருவோம். இது கண்டிஷன் ஓகே, நல்லா இருக்குது. இது பார்க்கையிலே உங்களுக்கே தெரியும் இதோடைய உள்ளே இருக்கிற இந்த பாடி எல்லாமே பார்த்தா. ஏன்னா எல்லோரும் ஒரே மாதிரி மொபைல் வச்சுருக்க மாட்டோம் இல்லையா, ஒரு சிலர் கீழே போடுவாங்க, ஒரு சிலர் பத்திரமா வச்சுப்பாங்க, அந்த மாதிரி தான். நான் என்னுடைய ப்ராடக்ட் எல்லாம் பெரும்பாலும் பார்த்திங்கன்னா ப்ராப்பராக யூஸ் பண்ணுவேன், கீழே வைக்க மாட்டேன், அந்த மாதிரிலாம் கீழே போடுறது இந்த மாதிரிலாம் இருக்காது. அதனால் என்னையமாரி ஒரு சிலராக இருந்தால் இதை ப்ராப்பராக வச்சுருப்பாங்க, ஒரு சிலர் கீழெல்லாம் போடுவாங்க, இது கண்டுக்கவே மாட்டாங்க. அந்த மாதிரி எத்தனை பேர் நீங்கள் எப்படி மொபைல் வச்சுருப்பீங்க அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். என்னைய மாரி தானா, இல்லை நீங்கள் வந்து டிஃப்ரெண்ட்டாக மொபைல் கீழே போடுறது, உடைக்கிறது இந்த மாதிரி வச்சுருப்பீங்களா அப்படிங்கிறத. இது பார்த்திங்கன்னா அந்த பேஸ்ட் எல்லாம் அப்படியே இன்னும் ஒட்டியே இருக்க மாட்டிருக்கு. பரவாயில்ல, இந்த மொபைல் கொஞ்சம் கண்டிஷன் நல்லா இருக்குது. இப்போ இந்த டிஸ்பிளேயை மாத்திரம் நம்ம பிரித்து எடுத்துகிட்டு அந்த டிஸ்பிளே கூட போட்டு பார்ப்போம். சப்போர்ட் பண்ணிச்சு அப்படின்னா ஓகே. மறக்காமல் இந்த ஆன் ஆஃப் சுவிட்ச் எல்லாம் நம்ம உள்ளே மாட்டணும். ஓகே, அப்போ இதுதான் டிஸ்பிளே. அப்போ இந்த டிஸ்பிளே வந்து பார்த்திங்கன்னா ஸ்டிப்பு உள்ளே மாட்டியே இருக்குது. நம்ம இந்த ஸ்டிப்பை தனியாக இதிலேருந்து பிரித்து எடுக்கணும். வாய்ப்பு இல்லைன்னு நினைக்கிறேன். ஆனால் ஸ்டிப் எடுக்கும்போது அதுவுமே தனியாக அது கூட ஒட்டிகிட்டே வருது, வாய்ப்பு இல்லை. ஏன்னா அது ஃபுல்லாக விட்டுருச்சு, மேலே எதுவுமே ஜாயின்ட்லேயே இல்லை. இப்போ இந்த டிஸ்பிளேயோட ஸ்டிப்பு கூட இந்த ஸ்டிப்பை ஜாயின் பண்ண முடியாது. ஓகே, அப்போ நம்ம அந்த மெயின் டிஸ்பிளே மாத்திரம் சேஞ்ச் பண்ணுவோம்.
அது ஒன்று மாத்திரம்தான் இதில் மாற்ற முடியும். இந்த டிஸ்பிளேயில் இதில் போட்டு ஆன் ஆயிடுச்சு அப்படின்னா நல்லாயிருக்கும். அதுக்கு முன்னாடி நம்ம இதை க்ளீன் பண்ணிடுவோம். ஏன்னா ஃபுல்லாக டஸ்ட்டாக இருக்கா. நம்ம இதை ஃபுல்லாக ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு டைம் இதில் போட்டு ஆன் பண்ணி பார்ப்போம், ஒர்க் ஆகுமா ஒர்க் ஆகாதா அப்படிங்கிறத. இல்லை, இது டிஸ்பிளே தான் ப்ராப்ளம் போல். இப்போ இந்த டிஸ்பிளே ஒர்க் ஆகாது. அந்த டிஸ்பிளேவே போட்டு நம்ம மாட்ட வேண்டியதுதான். அப்போ இப்போ இந்த ப்ராஜெக்ட் சக்ஸஸா அப்படின்னு கேட்டிங்கன்னா சக்ஸஸ் இல்லை, ப்ராஜெக்ட் ஃபெயிலியர் ஆயிடுச்சு. நம்ம எல்லாமே ரெடி பண்ணுவோம், பட் ஆனால் இப்போ இந்த டிஸ்பிளே பிரித்து இதுக்குள்ளே என்ன பிரச்சனை, இதில் என்னென்ன போயிருக்கு, இது எல்லாமே நல்லா இருக்கா அப்படிங்கிறது எல்லாத்தையுமே பார்க்கணும். அப்படிங்கிறது பெரிய வேலை. ஏன்னா இந்த டிஸ்பிளே பார்க்கையில் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான டிஸ்பிளேவாக இருக்குது. இது பார்த்திங்கன்னா லைட்டோடைய ஸ்டிப்பு மாத்திரம் தனியாக கனெக்ட் பண்ணியிருக்கிறாங்க. இதுதான் இந்த எல்இடியோடைய ஸ்டிப்பு. இது பார்த்திங்கன்னா இங்கேருந்து இங்கே போகுது. என்ன ஒன்று பண்ணலாம், ஐபி அடித்து நம்ம ஒரு வாட்டி இதை க்ளீன் பண்ணி பார்த்துட்டு ப்ரஷ் போட்டு ஒர்க் ஆகுமா ஒர்க் ஆகாதா அப்படிங்கிறத பார்த்துடலாம். அது என்ன ட்ரை பண்ணலாம். ஏன்னா ஐபி அடித்ததுமே தெரிஞ்சிடும் எதாவது இதில் பிடிச்சிருக்கு, எதாவது கொட்ட போகுது அப்படிங்கிறதெல்லாம். இதில் ஏதாவது ரஸ்ட் இருக்குது அப்படின்னா இந்த ஐபி அடித்ததுமே கீழே விழுக ஆரம்பிச்சிடும். அப்படி இல்லை, இந்த காம்பனன்ட்ஸ் எல்லாம் இதில் கரெக்டாக இல்லை, ப்ராப்பராக பிடிக்கல அப்படின்னாலுமே ஐபி அடிக்கவுமே என்ன ஆகுன்னு கேட்டிங்கன்னா, நான் ப்ரஷ் போட்டு க்ளீன் பண்ணல எங்கெங்கே பிடிச்சிருக்கு எங்கெங்கே பிடிக்கலன்றது தெரிஞ்சு போய். அது எப்படி தெரியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் தேய்க்கும்போது இதில் இருக்கிறது எல்லாமே கீழே விழுந்துடும். ஏன்னா அந்த ஸ்டிப்பெல்லாம் பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே டேமேஜ் ஆகி பிரிஞ்சு போய் தான் இருந்து அந்த மாதிரி தான் இதில் இருக்கும். ஓகே, இப்போ இதை மாட்டி பார்ப்போம் ஆனாகுமா ஆனாகாதா அப்படின்னு. நான் இந்த டிஸ்பிளே பார்க்குற கொஞ்சம் நல்லா இருக்குது, கண்டிஷன் நல்லா இருக்குது. அப்போ இது ஆன் ஆகும் அப்படின்றதுனால தான் இதை எடுத்து இதில் போட்டுக்கலாம் அப்படின்னு யோசித்தேன். ஓகே, பின்னால் டிஸ்பிளே வேலை பார்க்குது, முன்னால் டிஸ்பிளே சுத்தம். இல்லை, லைனில் வருது, இருங்க பார்ப்போம். எல்இடி வேலை பார்க்கல, டிஸ்பிளே ஆன் ஆயிடுச்சு. எல்இடிக்குள்ளே ஏதாவது டஸ்ட் இருக்கலாம். சொன்னேன் இல்லையா, டிஸ்பிளே ஒர்க் ஆக ஆரம்பிச்சிச்சு. ஏன்னா அந்த மாதிரி ரஸ்ட் இருந்தது அப்படின்னாலே அப்படி தான் இருக்கும். நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போம். இல்லாட்டி இது உள்ளே ஃபுல்லாக லோட் ஆனதுக்கப்புறம் இது லைட் எரியுது அப்படிங்கிறதையும் பார்த்துடலாம். அப்படி எரியலை அப்படின்ற பட்சத்தில் முடிஞ்சால் அந்த டிஸ்பிளேயில் இருக்கிற எல்இடியை மாத்திரம் எடுத்து இதில் வைக்கிறதுக்கு பார்ப்போம். ஏன்னா எல்இடி தனியாக டிஸ்பிளே தனியாக தான் ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. இதெல்லாம் ரொம்ப பழைய மாடல். இந்த எட்ஜில் மாத்திரம் எல்இடி இருக்கும், அவ்வளோதான். அப்படி இல்லை அப்படின்னா கீழே இந்த இடங்களில் எல்இடி கொடுத்துருப்பாங்க. ஓகே, எல்இடி ஒர்க் ஆகலை.
என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா லைட் போட்டுடல, ஏன்னா எனக்கு வந்து வெளிச்சம் பத்தலை, அதனால நான் லைட் போடுறேன். எல்இடிலாம் ஒர்க்கிங்கில் இருக்கான்றது பார்த்துருவோம். எல்இடி எதுவும் ஒர்க்கில் இருக்குது, ஒரு பிரச்சனையும் இல்லைன்னு தான் தோணுது எனக்கு. பார்ப்போம். இந்த ரஸ்ட்டை க்ளீன் பண்ணிட்டு இதுக்குள்ளே இருக்கிற அந்த இதுலேயுமே க்ளீன் பண்ணி மாட்டினோம் அப்படின்னா ஒர்க் ஆகிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. அப்படி ஒர்க் ஆகலை அப்படின்னா அந்த டிஸ்பிளே பிரிச்சிட்டோம் அப்படின்னா தெரிஞ்சிடும் எல்இடி தனியாக கொடுத்துருக்காங்களா இல்லை இது கூட அட்டாச்சாக இருக்கா அப்படிங்க. ஓகே, இப்போ இதை மாட்டி பார்ப்போம். என்ன பிரதர் கழட்டுறீங்க மாட்டுறீங்க அப்படின்னா ஒரு மொபைல் ரெடி பண்ணுற கிட்டத்தட்ட எப்படியும் 1 ஹவர் சாலிடாக 1 ஹவருக்கு மேலேயே ஆகும். எல்லோரும் ஈஸியாக நினச்சிக்கிறாங்க கழட்டுறோம் மாட்டுறோம் அவ்வளோதான் அப்படின்னு, பட் ஆனால் அப்படி கிடையாது. இல்லை இப்போயுமே எல்இடி வரல. இந்த டைம் பார்த்திங்கன்னா டிஸ்பிளேவே கரெக்டாக இல்லை. வெளியே இருக்கிற மொபைல் ஆன் ஆயிடுச்சு. ஓகே, இந்த டிஸ்பிளேவுமே வேலை பார்க்குதுன்னு நினைக்கிறேன். ஆமாம், ஆனால் அந்தளவுக்கு கிளியராக இல்லை. ஃபஸ்ட்டு இருந்த அளவுக்கு கூட இப்போ கிடையாது. ஒரு லைன் அடிக்குது, லைனாக தெரியுது. அப்புறம் நம்ம எல்இடி பிரித்து போட்டுமே வேஸ்ட்டாக போயிடும், அதனால் அந்த டிஸ்பிளேவே போட்டுப்போம். டிஸ்பிளே நல்லா இருந்து நம்ம இதை மாற்றினோம்னா கூட ஓகே தான். ஏன்னா டிஸ்பிளே வந்து ஒரு சில சமயம் வேலை பார்க்குது, ஒரு சில சமயம் வேலை பார்க்கல. இதே நம்பி அதையும் நம்ம பிரித்து போட்டு இதில் எல்லாமே வேலை பார்த்தோம் அப்படின்னா வேஸ்ட்டாக போயிடும். இல்லை இதில் எதனால் லைன் வருது அப்படிங்கிறத பார்க்கலாம். டிஸ்பிளேவே வந்து உங்களுக்கு இது வந்து உள்ளுக்குள்ளேயே லைன் வந்துருச்சு, அதனால தான் இது லைன் வந்திருக்குன்னு நான் நினைக்கிறேன்.
இதை பிரித்து எடுக்கிறதுமே ரொம்ப ரிஸ்க்கு தான். நம்ம இப்போதைக்கு ஒன்றுமே பண்ண முடியாது. இந்த மொபைலில் இருந்தது இந்த மொபைலில் அப்படியே தான் மாற்ற போகிறோம் நம்ம. நமக்கு தான் அந்த டிஸ்பிளே வந்து கரெக்டாக செட் ஆகலை, அதனால் வேறு வழியும் இல்லை. இதானா இதா? ஓகே, பார்ப்போம் இதில் வேறு ஏதாவது லைன் எதாவது வருதா அப்படிங்கிறத. இல்லை அப்படின்னா ஒன்றும் பண்ண முடியாது. நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணுறோம். ஃபஸ்ட்டு இந்த டிஸ்பிளே பார்த்திங்கன்னா இங்கெல்லாம் ஒரு ப்ளூ லைன் ஒன்று வரும். இப்போ அது பரவாயில்ல, இல்லை அது இந்த இடையில இருக்கிற இந்த லைன் மட்டும்தான். இது ஒன்றும் பெருசாக ஒன்றும் எனக்கு தெரிகிற மாதிரி தெரில, பார்க்கலாம். இப்போ நம்ம இதை ஃபுல்லாக ஃபிக்ஸ் பண்ணிடுவோம். டிஸ்பிளே எல்லாம் க்ளீன் பண்ணலையா அப்படின்னு கேட்டிங்கன்னா க்ளீன் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. ஏன்னு கேட்டிங்கன்னா இது ஆல்ரெடி டிஸ்பிளே வந்து வெளியே தான் இருக்கும். நம்ம தொடுறது எல்லாமே பார்த்திங்கன்னா டிஸ்பிளேயில் தான் தொட்டுட்ருப்போம். டிஸ்பிளேக்கு சேஃப்டிக்கு எதுவுமே கிடையாது இங்கே. இதோ டிஸ்பிளேலையுமே நீங்கள் இந்த முன்னால் இருக்கிற டிஸ்பிளேயில் இந்த ஸ்டிக்கரை மாற்றலாம்ல அப்படின்னு கேட்டிங்கன்னா மாற்றலாம். பட் ஆனால் இப்போதைக்கு இது எல்இடி டிஸ்பிளேக்கான ஸ்டிக்கர் என்கிட்ட கிடையாது. இது பிரித்து மாற்றுறதுமே சின்ன வேலையே இல்லை. முக்கியமாக நம்ம இப்போ இதில் என்ன வைக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆன் ஆஃப் சுவிட்ச் உள்ள வச்சாகணும். ஓகே, இப்போ இது ஃபுல்லாக ஃபிக்ஸ் பண்ணிவிடுவோம். ஏன்னு கேட்டிங்கன்னா நம்ம நினச்சது ஒன்று நடந்தது ஒன்று. இது ப்ராஜெக்ட் ஃபெயிலியர் ஆயிடுச்சு, அதனால தான். எல்லா ஸ்க்ரூவையும் ஃபஸ்ட்டு ஈவனாக மாட்டிடுவோம். மாட்டிட்டு அப்புறமா டைட் வச்சுக்கல இதெல்லாம். அப்படியே இந்த ஸ்க்ரூ மாட்டாமல் நம்ம இந்த கவர் மாட்ட முடியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா மாட்ட முடியாது. ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த ஸ்க்ரூ தான் இந்த ஃபுல் கவரையும் இந்த டிஸ்பிளே பின்னால் இருக்கிற டிஸ்பிளே எல்லாத்தையுமே இது பண்ணுது.
நம்ம எங்கேயாவது இதை கனெக்ட் பண்ணாமல் வச்சிட்டோம் அப்படின்னா இதை மாட்டவே முடியாது. அதாவது இதோடைய போர்டு எப்படி கொடுத்துருக்காங்க அப்படின்னா, இந்த முன்னாடி இருக்கிற இந்த மொபைலோடைய போர்டை வந்து ஃபுல்லாக ஸ்டிப்பாக கனெக்ட் பண்ணி மேலே வச்சுட்டாங்க. பின்னால் இருக்கிறதுக்கே போர்டு வந்து பேக் சைடில் வச்சுருக்கிறாங்க, உள்ளே இருக்கிற அந்த டிஸ்பிளேக்கு. ரொம்ப டைட் பண்ணுறோம் அப்படின்ற பட்சத்தில் பின்னால் இருக்கிற டிஸ்பிளே ஏதாவது டேமேஜ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகே, இதில் பார்த்திங்க அப்படின்னா இந்த பேனல் நல்லாயிருக்கு. அவ்வளோதான். பேக் சைடு தான் கவர் இல்லை. இப்போ ஆனாயிடுச்சு அப்படின்னா ஆனாயிடுச்சு. ஓகே, ஒரு பிரச்சனையும் கிடையாது. ஒர்க்கிங்க்கு வந்துருச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இது போல் இன்ட்ரெஸ்டான கண்டென்ட் பார்க்க நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.